டார்க் டைரிஸ் வாய்ஸ் ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆடு மேய்க்கும் பெண்ணுக்கு நடந்த அமானுஷம் தாங்க. இந்த ஸ்டோரி விருதுநகர் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த இன்சிடெண்ட் தான். இதை நமக்கு ஷேர் பண்ணவங்க நம்ம நியூ சப்ஸ்கிரைபர் மகேஸ்வரிங்க. இது இவங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட் தாங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போய் கிளியராக பார்க்கலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி பேய் இன்சிடெண்ட் நடந்திருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த மாதிரி பேய் இன்சிடெண்ட் நடந்திருந்தா தாராளமாக நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அந்த ஸ்டோரியை நம்ம டார்க் டைரிஸ் சேனலில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருதுநகர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமங்க. அங்கே மகேஸ்வரி இவங்களோட கணவரோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. மகேஸ்வரியோட கணவருக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான குடிப்பழக்கம் இருக்குது. அவர் வேலை செய்கிற பணத்தை எல்லாம் மதுக்கே செலவு பண்ணிடுவார். அவர் மனைவி ஏதோ தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலை, அதாவது வீட்டு வேலை, இது மாதிரி தோட்டத்து வேலை இப்படி செஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைகளும் இல்லைங்க. உறவினர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கன்னு இவங்களை மலடி, இவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவ அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்காங்க. மகேஸ்வரி சில சமயம் தற்கொலையாச்சும் பண்ணி இறந்துடலாமான்னு கூட சில சமயம் யோசிச்சுருக்காங்க. அந்த சமயம் இவங்களுக்கு ஸ்பான்சர் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த குழு ஒன்று இவங்க வறுமையில் இருக்கிறதுனால 15 ஆடுகளை இலவசமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மகேஸ்வரிக்கு இந்த ஆடுகளை பார்த்துக்கிறதுலே ரொம்ப ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. காலையில் 10 மணிக்கு ஆடு மேய்க்க போவாங்க. சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு மாலை 5-5:30 தாங்க வீடு திரும்புவாங்க. சில சமயம் இவரோட கணவரும் துணைக்கு போவாங்க. சில சமயம் மகேஸ்வரி மட்டும் தனியாக தாங்க போவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வழக்கம் போல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆடுகளை எல்லாம் மேய்க்க கிளம்பிட்டாங்க மகேஸ்வரி. ஆடு மேய்க்கும்போது திடீர்னு ஆடுங்கெல்லாம் மகேஸ்வரி இவங்க இருக்கிற திசையை பார்த்து ஓடி வருது. மகேஸ்வரியும் புதுசாக கொடுத்த ஆடுங்க, அதனால் இப்படி தான் பண்ணணுன்னு அதை பெருசாக எடுத்துக்கல. அந்த உச்சிவெயில் நேரத்தில் ஆடுங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டணும் இல்லையா, அதனால் ஒரு சின்ன ஏரிக்கரை ஒன்று இருக்குது அவங்க கிராமத்தில். அந்த ஏரிக்கரைக்கு போய் தண்ணி காட்டிட்டு வரலான்னு ஆடுகளை ஏரி பக்கம் ஓட்டிட்டு போகிறாங்க. ஆடுங்க தண்ணி குடிக்கும்போது திடீர்னு ஆடுங்க எல்லாம் மிரண்டு கத்திட்டு ரொம்ப வேகமாக ஓடுது. மகேஸ்வரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மகேஸ்வரியும் ஆடுகளை பிடிக்க பின்னாடியே ஓடுறாங்க. எப்படியோ ஆடுகளை எல்லாம் வழிமறித்து நிற்கிறாங்க. மகேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியலை. புது ஆடுங்க இல்லையா, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிடும்னு பெருசாக எடுத்துக்கல. மாலை வரைக்கும் ஆடுங்கள்லாம் மேய்ச்சிட்டு வர்றாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே மகேஸ்வரியோட கணவர், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தவறிட்டாங்க, நான் அங்கே போகிறேன், நீ பார்த்திரு, பொழுது விடிஞ்சதும் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு. இப்போ மகேஸ்வரியும் தனியாக தாங்க இருக்காங்க. மகேஸ்வரியோட அண்ணி ஒருத்தர் அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களோட 13 வயது பெண் குழந்தை, அத்தை நான் இன்னைக்கு உன் கூட தான் படுத்துக்க வரேன், அம்மா என்னை அனுப்பிவிட்டாங்க, நீ தனியாக இருக்கேன்னு அந்த பொண்ணு மகேஸ்வரி கூட தூங்கிட்டும் இருக்கு. அப்போது திடீர்னு நடு இரவில் ஆடுங்க ஒன்றுக்கொன்று கத்திட்டு மிரளுது. மகேஸ்வரி, ஆடுங்க ஆடுங்கெல்லாம் இருக்குதே அப்படின்னு போய் அதையெல்லாம் தனியாக கட்டிட்டு இருக்காங்க. அப்போது மகேஸ்வரியும் ஓர பார்வையில் பார்த்துட்டு, அந்த பாப்பா தான், நான் எந்திரிச்சதுனால நீயும் எந்திரிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு எந்த பதிலையும் சொல்லாமல் அந்த ஏரிக்கரை பக்கமாக பார்க்குது. அவங்க வீடு தாங்க கடைசி வீடு. இவங்க வீட்டில் இருந்து பார்த்தா ஏரி அப்படியே நல்லா தெரியும். அந்த பொண்ணு இப்போ ஏரியை பார்த்து ஓடுது. மகேஸ்வரியும் நில்லு, ஓடாதேன்னு பின்னாடியே போகிறாங்க. பாதி தூரத்தில் அந்த உருவம் அப்படியே புகை மாதிரி கலைஞ்சு மறையுது. மகேஸ்வரி, இது ஏதோ தப்பாக இருக்குதே அப்படின்னு வீட்டை நோக்கி ஓடி வராங்க. வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தா அந்த சின்ன பொண்ணு நல்லா படுத்து தூங்கிட்டும் இருக்கு. மகேஸ்வரி உடனே கதவையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பயத்தோடு வந்து படுக்கிறாங்க. தூக்கமே வரல. இப்படியே பொழுதும் விடியுது.
மகேஸ்வரிக்கு பார்த்தா ரொம்ப காய்ச்சல், நடுக்கத்தோடு இருக்காங்க. அவங்க கணவர் நைட்டு போனாங்க இல்லையா, விடிஞ்சதும் வந்துட்டாங்க. மகேஸ்வரியை பார்த்துட்டு மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க வழக்கம் போல் ஆடு மேய்க்க கிளம்பிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கணவர்கிட்ட நைட்டு நடந்த எதுவுமே சொல்லலை. இப்படியே அன்னைக்கு இரவு கணவர் தாங்க சமைச்சு 2 பேரும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நடுச்சாமத்தில் மகேஸ்வரி, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்னால் மூச்சு விட முடியல, யாராவது வாங்க, அப்பா அப்பா அப்படின்னு ஒரு வேற பொண்ணோட குரல்ல கத்துறாங்க. கணவர் உடனே எழுந்து, என்னாச்சுடி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. மகேஸ்வரி பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு அறை விடுறாங்க அவங்க கணவருக்கு. கணவரோட கண்ணம் பார்த்தீங்கன்னா செவந்து போய் இருக்குது. கணவர் உடனே அவங்க அக்கா குடும்பத்தை கூட்டிகிட்டு வர்றாங்க. என்னாச்சுன்னு தெரியல அக்கா, திடீர்னு என்னென்னமோ பேசுகிறா, கத்துறா, என்னான்னு கேட்க போனா அடிக்க வரா, தடுக்க கூட முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அக்காவுக்கு புரிஞ்சிடுச்சு, ஏதோ பேய்தான் பிடிச்சிருக்குது போல, இது அந்த ஆன்மாவோட வேலை தான்னு சொல்கிறாங்க அக்கா. இப்படியே பொழுது விடியுது. பக்கத்து ஊரில் இப்படி ஒரு மாந்திரிகர் இருக்கார், அவர் போய் பார்க்கலான்னு மகேஸ்வரியோட கணவரும் அக்காவும் அவங்க மாந்திரிகரை பார்க்க போகிறது மகேஸ்வரிக்கு சொல்லாமல் தாங்க போகிறாங்க. தெரிஞ்சதுன்னா அந்த ஆன்மா கொஞ்சம் உஷாராயிடும்னு இவங்க 2 பேரும் அந்த மாந்திரிகரை பார்க்க போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. இவங்களுக்குன்னு ஒரு டைம் வரும்போது இவங்க போய் அந்த மாந்திரிகர்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு. மாந்திரிகர், நான் இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன், வீட்டில் 12 மணிக்கு தான் இந்த பூஜை நடத்தணும்னு சொல்கிறாரு. இவங்களும் அன்னைக்கு நைட்டு மாந்திரிகரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக 11 மணிக்கெல்லாம் மாந்திரிகர் வந்துடுறாரு. மாந்திரிகர் கூட ஒரு ஆளும் வந்திருக்காங்க. அந்த பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. மகேஸ்வரி பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால அவங்க அண்ணி வீட்டில் தூங்க வச்சுருக்காங்க. இப்போது மகேஸ்வரி வீட்டில் மாந்திரிகர் மாந்திரிகங்களையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தூங்கிட்டு இருந்த அந்த மகேஸ்வரி உடனே எந்திரிச்சு ஓடி வர்றாங்க. கத்திட்டு வந்து, மாந்திரிகரை நிறுத்து, நீ யாருன்னு எனக்கு தெரியும், மரியாதையா இதையெல்லாம் நிறுத்திட்டு ஓடிடுன்னு மாந்திரிகரையே மிரட்டுது. மாந்திரிகர், இந்த மாதிரி நான் நிறைய பார்த்தாச்சு, நான் உன்னை விரட்ட வந்தா நீ என்னையே ஓடிடுன்னு சொல்கிறியா, உன்னை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாட்டிலில் தண்ணி மாதிரி ஏதோ மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பொருள் மகேஸ்வரி மேலே தெளிக்கிறாங்க. அந்த ஆன்மாவும் ஏதோ நெருப்பு பட்ட மாதிரி, வேண்டாம் என்னை விட்டுரு, நான் போயிடுறேன், விட்டுருங்க அப்படின்னு கதறுது. மாந்திரிகர், சொல்லு, நீ யாரு, எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்க அந்த ஆன்மா சொல்லலை. இப்போ சொல்ல போறியா, இந்த தண்ணியை தெளிக்கவான்னு கேட்க உடனே அந்த ஆன்மா பதில் சொல்லுது, என் பேர் பாக்யா, நான் இதே ஊரில் தான் இருந்தேன் 7 வருஷத்துக்கு முன்னாடி. நானும் என் அப்பாவும் துணி துவைக்கலான்னு அந்த ஏரிக்கு போனோம். அப்போது கூரைப்பாயை எடுத்துகிட்டு போனோம் துவைச்சிட்டு அங்கே வச்சுருக்கும்போது நான் தெரியாமல் அது மேலே காலை வச்சு கீழே வழுக்கி விழுந்துட்டேன், தண்ணியில் விழுந்துட்டேன். ரொம்ப ஆழமாக இருந்துச்சு, எனக்கு நீச்சல் கூட தெரியாது. என்னோட அப்பாவும் வயசானவங்க. உடனே என் அப்பா ஊருக்குள்ளேயாச்சும் போய் யாரையாவது உதவிக்கு கூட்டிகிட்டு வரலான்னு வந்தார். எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளேயே என் உயிர் அங்கேயே போயிடுச்சு. இதை நினச்சி என் அப்பாவும் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அதிலிருந்து அந்த பக்கம் யாருமே வர்றதில்ல. நான் இறந்த அந்த நேரத்தில் இவ அங்கே வந்தா, அதனால தான் நான் இவளை ஆக்கிரமிச்சேன்னு சொல்லுது. எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்காக அந்த ஏரி பக்கத்தில் படையல் வச்சிங்கன்னா நான் இவளை விட்டு போயிடுறேன், இவளை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த ஆன்மா வாக்கு கொடுக்குது. அதே மாதிரி அடுத்த நாள் சைவம் அசைவம்னு எல்லா உணவையும் அந்த ஏரிக்கு போய் படையலாக வச்சு மனசார வேண்டிட்டு திரும்பி பார்க்காம வராங்க மகேஸ்வரியும் அவங்க கணவரும். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த ஆன்மாவோட தாக்கம் இல்லாமல் நல்லபடியாக இருக்காங்க. இவங்களுக்கு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து சந்தோஷமாக இருக்காங்க. என்னை மலடின்னு சொன்னவங்க எல்லாம்
இப்போது என்னை பார்த்து பெருமையாக பேசிக்கிறாங்கன்னு இந்த ஸ்டோரியை நமக்கு சொல்லி முடிச்சிருக்காங்க மகேஸ்வரி. அவ்வளோதாங்க. வழக்கம் போல் இந்த ஸ்டோரிக்கான உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு டைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம இந்த சின்ன சேனலை பெருசாக கொண்டு போக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.